எனக்கு என்ன ஜெபம்னா, மாந்திரீகம் நமக்கு எப்படி செயல்பட ஆரம்பிக்கும்? How witchcraft works on us. மாந்திரீகம் எப்படி நம்ம வாழ்க்கையில சத்ரு ஆர் மாந்திரீக கட்டுகள் எப்படி வேணா வச்சுக்கலாம். எதனால நமக்கு செயல்படுகிறது? Why does witchcraft works on us? எப்படி அது நம்ம வாழ்க்கையில உள்ள வரும்? அது ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில எப்படி வருகிறது? How does that come into our நீ lives? ஜெபிக்கலனா என்ன மாந்திரீகம் பண்ணாலும் அது உன்னை என்ன பண்ணிடும்? ஆளுக்கு செஞ்சிடும். If we didn't pray, no matter what we do, the witchcraft will attack us. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்க, The people, we are blessed people. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், We are the chosen people. தேவன் உன்னை விடுதலையாக்கின பிறகு, After getting delivered, குமாரன் உங்களை விடுதலையாக்கின பிறகு after getting delivered, எப்படி பிசாசு மீண்டும் உங்க வாழ்க்கையில வர்றா? why does the Satan comes நிறைய again கேள்வி into our இருக்கும்ல lives? உங்களுக்குள்ள, ஆமாவா இல்லையா? We have this question in our lives. இதை எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும்? How to know about this? இந்த ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுகிறதுன்னு முதல்ல We தெரிஞ்சுக்கணும். have to know how the spiritual world works. எப்படி ஒரு வியாதி வருகிறது, எதனால வருகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மருந்து ஈஸியா கிடைச்சிடும். If we know how does a disease comes, we can find a medicine for it. ஆமாவா இல்லையா? Yes or no? முதலாவது எதனால நம்ம வாழ்க்கையில பிசாசு உள்ள என்ட்ரா வரா? Firstly, why does Satan comes into our life? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். First, we have to understand the spiritual world. என்ன உலகம்? இதே உலகம் தான். The same world. ஆனா நம்ம கண்கள்ல பார்க்கிற இந்த உலகம் வேற, But we should not see through our flesh. ஆவிக்குரிய உலகம் வேற. And the spiritual world is இந்த different. கண்கள்ல ஆவிக்குரிய உலகத்தை காண முடியாது. We cannot see the spiritual world through our flesh. நீங்க உணர முடியும். We can feel it. ஆவிக்குரிய உலகத்தை உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. We can feel the spiritual world, but நீ we cannot நல்லா feel it. ஜெபிக்கிறீங்கன்னா, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்கன்னா, If we are praying very ஆவிக்குரிய உலகத்தை உங்களால காண முடியும். we are praying with anointing, we can see this. Hallelujah. இப்ப ஏசப்பா எங்க இருப்பாரு? Now where is God? தேவதூதனை தேவன் எங்க கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கு? Where does God gives us? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எங்க வச்சிருக்கிறார்? Where does the God has kept the இடது பக்கமா angels? வலது பக்கமா? Left or right? சொல்லுங்க. வலது பக்கம். இது வேதம் சொல்லுதுல. அப்ப இடது பக்கம் யார் இருப்பா? இப்ப நம்ம கண்ணுல பாக்குறோமா? Can we நம்ம see இடது it? பக்கம் யார் இருக்கா, வலது பக்கம் யார் இருக்கா திருப்பி பாருங்க. Can we see the persons in our left and அப்ப right? இடது பக்கம் உன் நண்பர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். அப்ப அவங்க பிசாசா இல்ல. ஆவிக்குரிய உலகத்துல அப்ப தேவன் சொன்னது ஒண்ணு, ஆனா நான் பார்க்க முடியல. We can feel it and we know it, but we cannot see it. அல்லேலூயா. Hallelujah. ஆமாவா இல்லையா? Yes, sir. சில பேருக்கு தூக்கத்துல நடக்க போறவைகள்லாம் கர்த்தர் உணர்த்தி காட்டுவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? நடக்க போறது And திடீர்னு வரும். some people will get visions about what is going to அந்த happen. சொல்றவங்களை in the நீங்க future. பாத்திருக்கீங்களா? Have you seen the people who told us? செத்த ஆவி இங்க சுத்துதுன்றீங்க, எங்க கண்ணுல பாத்திருக்கீங்களா? Many people tell the dead people are here, but we அப்ப cannot see it. தெரிஞ்சுக்கங்க, ஆவிக்குரிய உலகம்னா என்ன, மாம்ச உலகம்னா என்ன? Now we have to understand what is எந்தெந்த பொருளுக்கு உருவம் இருக்கோ அது மாம்ச உலகம். each and everything which has shape it is normal. யார் யாருக்கு உருவம் இல்லையோ, எதுக்கெல்லாம் உருவம் இல்லாம இருக்கு, அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிறதா இருக்கு. The things which does not have shape or anything, நம்ம that சொல்லுவோம், is accountable in நான் ஜெபிக்கும் பொழுது spiritual world. தேவ தூதர்கள் இந்த இடத்துல சூழுகிறார்கள் என்று. When we are praying, we say that the தேவ angels பிரசன்ன are எக்ஸாம்பிள் surrounding us. பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அபிஷேகத்துல இருக்கிற ஆட்கள்? ஏன்னா அபிஷேகம் பெற்றிருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, நல்லா சத்தமா சொல்லுவேமே. அப்ப அபிஷேகம் எப்படி உள்ள வருது? அபிஷேகம்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு அபிஷேகம் என்னன்னு தெரியாது. Many people don't know what is anointing. அபிஷேகம் என்பது Anointing. கல்லையோ மண்ணையோ மனிதர்கள் என்ன பண்ணுவார்கள், அது மேல ஏதோ ஒன்று பாலையோ தேனையோ ஏதோ ஒன்று ஊத்தி அதை அவர்கள் கடவுளுக்கு அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். When the people are worshipping the statues, ஆனா நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன், but our God is truly living God, நம்மளை அவர் அபிஷேகப்படுத்துகிறவரா இருக்கிறார். and He anoints us. இந்த பாலும் தேனும் ஊத்தி நம்மளை அபிஷேகப்படுத்துறவர் அல்ல. எப்படி நம்மளை அபிஷேகப்படுத்துறாருன்னா, நீ கூப்பிடும் பொழுது தாய் தகப்பன் கூட ஒரு ஏஜ் வந்துடுச்சுன்னா உன்னை தொட யோசிப்பாங்க. Even our parents will hesitate to touch us. இல்ல, உன் பிள்ளைய கூட கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா தொடுறதுக்கு யோசிப்போம். ஆனா என் தேவன் எந்த நிலையில நீ இருந்தாலும் ஏசப்பான ஒரு வார்த்தை நீ கண்ணை மூடி கூப்பிடும் பொழுது, no matter where we are, when we call God, உன் பாவங்கள் மன்னிச்ச உடனே as soon as our அவர் உன்னை தொடுகிற இடம் எல்லாம் உன் உடம்பு புல்லரிக்க ஆரம்பிக்கும்.
touches. சில பேருக்கு உடம்பு நடுக்க எடுக்க ஆரம்பிக்கும். And some people will feel சில shivering. பேருக்கு குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். Some people will feel cold. சில பேருக்கு உடம்பு அனலாய் காணப்படும். Some people will feel hot. சில பேருக்கு தானாவே சந்தோஷம் வரும். சில பேருக்கு தானாவே அழுகை வரும். Some people will இப்ப cry. நான் சொல்லும்போது சில ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And I can see God. இதுதான் அபிஷேகம். தேவன் உன்னை எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுகிறாரோ அந்த இடம் எல்லாம் அதுக்கு பேர் அபிஷேகம். ஒரு மனுஷனுடைய மாம்சம் தொடும் பொழுது அந்த தொடு உணர்ச்சி உனக்கு தெரியும். We can feel when a person, a human டச் பண்றது தெரியும். We can feel that. ஒரு காத்து மேல சில்லுன்னு ஒரு காத்து பட்டா எப்படி தெரியும்? சில்லுன்னு இருக்கும். அந்த இடம் புல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தேவன் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னை அங்கீகரித்து உன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அந்த வருகிற உணர்வு தான் அதற்கு பேர் அபிஷேகம். கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். ஆவியில உணர முடியும், மாம்சத்துல உணர முடியும். இதுதான் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு நிகழ்வு இருக்குன்னு ஒரு தெரிஞ்சுக்குங்க. இந்த மாந்திரீக எப்படி செயல்படுகிறது? கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தது உண்மை. ஒரு மந்திரவாதி என்கிட்ட நான் பேசினேன். அடிக்கடி மந்திரவாதிகள், இந்த சூனியம் செய்கிறவங்க, இந்த மாதிரி லேடிஸ், ஒரு மந்திரவாதி யாரா வந்து எனக்கு என்னென்னா நம்ம அடிக்கடி பிசாசு ஓட்டுருமே, ஏதாவது ஒரு இன்ட்டு கிடைக்கும். இவன் என்ன மெத்தடில் பண்ணால் தெரிஞ்சுக்கணும். எந்த இதில் வியாதி வருதுன்னா அதுக்கு நம்ம ப்ரிகாஷன் கண்டுபிடிக்க முடியும். I just wanted to know how did they do that. திருடன் வந்து இந்த கதை வழியாக வரையா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் அங்கே வைப்போம், அங்கே கிரில் வைப்போம், இல்லை சிசிடிவி கேமரா வைப்போம். ஆமாம் இல்லையா? So that I can do precautions. அதனால என்ன பண்ணுவோம், மந்திரவாதி யாராவது பார்த்துட்டேன் இல்லை என்கிட்ட பேசுனானா கூப்பிட்டு பேசிட்டே இருப்பான் அவங்க கூட. So if I see a person who does witchcraft, I will talk to them. ஒரு முறை ஒரு மந்திரவாதி என்ன பண்றான், என்ன பார்க்கணும் தேடி வரான். நாங்களும் என்ன பண்றோம், இவன் ஏதோ சர்ச்சுக்கு ஏதோ சூனியம் வைப்பானா அவனை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கிறோம். And once a witch wanted to see us and we skipped him, but still he wanted to see us. அவனால என்ன பண்றது, அவன் ட்ரெஸ்ஸும் அவன் பட்டை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பயம் இருக்கு. பேய், ஆவிக்குரிய பேய் என்ன பண்ணலாம், சமாளிக்க முடியுது. மாம்சத்தின் பேய்களை என்ன பண்ண முடியல, ஒரு பயம் இருக்கும். He was looking weird and we was scared. என் கூட ஒரு பாஸ்டர் இருக்கிறாருமா, ஒரு கொஞ்ச நாள் டிராவல் பண்ணார். அவரு கட்டு உடைக்கிறவர் தான். ஆனா அவருக்கு இருட்டை பார்த்தா பயம். பேயை பார்த்து என்ன சொல்லுவோம், ஹே இயேசு நாமத்துல போ அப்படிலாம் கட்டளை கொடுப்பாரு. அந்த பேயும் ஓடும். ஆனா அவர் இருட்டாக, பாஸ்டர் கொஞ்சம் வரங்களேன், இருட்டாகுது, பயமா இருக்கு. He was a very he prays very good, but சொல்றாரு, இந்த மாம்சத்துல வர பேயை நான் சமாளிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். இந்த ஆவில சின்னதுல இருந்து பேய் படம் பார்த்து என்ன ஆயிடுச்சு, ஒரு பயம் இருக்கு எனக்கு. இது வந்து நம்மளுடைய சுபாவம். ஒரு மந்திரவாதி அந்த மாதிரி தான். நான் எனக்கு என்னென்னா, இந்த ஆள் ஒரு மாதிரி வரும்போது எங்கே நம்மளுக்கு நான் ஒழுங்காக போகிறது எதாவது பண்ணுவான்ட்டு, அவன் பாஸ்டர் உங்களை தான் பார்க்கணும். சரி என்ன உட்கார வச்சு பேசுகிறேன், என்னப்பா அப்படின்னு. I spoke with him. எனக்கு ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன ரகசியம்? And he asked me to tell a secret. நான் வந்து ஒருத்தருக்கு மாந்திரிகம் பண்ணுறதுக்கு 30 நாள் 21 நாள் 40 நாள் இப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு கணக்கு உண்டு. And he told that it takes 30 to 40 days to அந்த நாள்ல 2 வேளை நான் சாப்பிட மாட்டேன். On those days I will பூஜையிலே இருந்து நான் மந்திரத்தை சொல்லி I will continuously say இந்த ஜின்ன ஆவி, குட்டி சாத்த ஆவி, சர்பத்தின் ஆவி எல்லாம் கட்டி என்ன பண்ணுவேன், நான் யாருக்கு மாந்திரிகமா அவங்களுக்கு அனுப்புவேன். And I'll send and I'll do witchcraft for everyone. நீங்க ஏதோ லபலபலமான ஏதோ ஒன்று பேசி டக்குன்னு ஒரே டைம்ல உடைச்சிடுறீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. And he told that you are praying something and you're suddenly அவனுக்கு என்னன்னா, இவன் எப்படிடா உடைக்கிறான் அவன் தெரிஞ்சுக்க யோசிக்கிறான். He wanted to know how எனக்கு என்ன ஆசைனா, நீ எப்படி கட்டு போடுறேன்னு தெரிஞ்சுக்கணும். And I wanted to know how. சரி நான் உனக்கு சொல்லி தரேன். எனக்கு என்ன பண்ணு, நீ எப்படி ஒருத்தர் மனிதனுக்கு கட்டு போடுற அதை சொல்லுன்னு. அப்ப அவன் என்ன சொன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம், யாருக்கு மாந்திரி இருக்கோ அவங்க ஃபோட்டோ, காடி, மண், முடி, இல்லை அவங்க யூஸ் பண்ண துணி, இதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அது மேலே என்ன பண்ணுவோம், ஆவியை கூப்பிட்டு, நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஆவியை, மாந்திரிகன்னு சொன்னல, அதை வச்சு இந்த பொருளை ஏற்றுவேன். அந்த ஆவி போய் அவன் குடும்பத்தில் போய் என்ன பண்ணிடும், அந்த துணி அவன் யூஸ் பண்ணுற போதெல்லாம் அது அவனுக்கு கிரியை செய்யும். And he told that he will do some rituals to send the witchcraft. துணினா எந்த துணியில் போடுவேன், அவன் அதிகமாக யூஸ் பண்ணுற துணி. சில பேருக்கு சில கலர் கருப்புனா பிடிக்கும், சில பேருக்கு ப்ளூ கலர்னா பிடிக்கும். அவன் சொன்ன கலர் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். சில பேருக்கு என்ன பண்ணுன்னா, இந்த 2 கலர் ரோஸ் கலர்னா பிடிக்கும். இந்த 3 கலரில் தான் நாங்கள் மாந்திரிகம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த கலர் லைக் பண்ணுறீங்க? ஐயோ, இந்த 3 கலர் நீங்கள் என்ன மாற்றினாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 3 கலராக தான் இருக்கும். And he told that he எனக்கே நம்ம நினைப்போம்,
பச்சை கலர் இருக்கலாம், சிவப்பு இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். அவன் மஞ்சள் கலர், அவன் சொன்ன கலர் கருப்பு, சிவப்பு இல்லை நீலம், அப்புறம் ரோஸு. அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் ரோஸ் போட்டு வந்திருக்கீங்க? இந்த கலரில் அவன் எப்பப்பெல்லாம் அந்த மாந்திரிகம் வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பண்ணிட்டாங்கன்னா, எப்பப்பெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு போகிறாங்களோ அந்த அந்த ஆவி அவனை விட்டு போகவே போகாது. And he told that whenever they wear the colors they like, இல்லை அவன் கல்யாணமான பட்டு புடவையிலையோ கோட்லையும் வச்சு செய்வாங்களாம். and they will do witchcraft. எந்த பீரோல எதை தூக்கி போட்டாலும் என்ன பண்ண மாட்டோம். சரி, கல்யாணம் பட்டு புடவை எப்படி கிடைக்கும்? எப்படியாவது அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டோன்னா அவன் வீட்டை எதை க்ளீன் பண்ணாலும் எதை மாற்ற மாட்டாங்க. அந்த புடவையை மட்டும், இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, கல்யாண பட்டு புடவை, அதை அப்படியே எடுத்துமே உன் பொண்ணுக்கு வைப்பேன். உன் மாந்திரிகம் உன்னோடு போனாலும் பரவாயில்ல, உன் பொண்ணுக்கும் ட்ராவல் ஆகும். இது ஒரு கதை சொன்னான். அப்புறம் காலடி மண் எடுத்து இதெல்லாம் ஒரு ரீசன் சொன்னான். சரி 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 ஓகே. யாருக்கு பண்ணுவேன்? ஜெபிக்காத ஆளுக்கு. அவன் சொல்லிட்டு ஒன்று சொன்னான், சபைக்கு போகிற ஆளை மட்டும் என்னால் தொட முடியாது. And he told that I will not able to be touched. எனக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா காசு எல்லாத்தையும் லட்சக்கணக்கு வாங்குவேன். சபைக்கு போகிறாங்கன்னா முதல் என்ன பண்ணுவேன், அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் காசை வாங்குவேன். And he told that he will not be able to touch the people who go to church. நான் ஆளை வச்சு ஆளெல்லாம் இவங்கள விசாரிக்கிறேன். நான் பூஜை பண்ணும் போது அவன் எப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்னு கேட்டால், நல்லா ஜெபிக்கிறவங்க, உபவாசம் போட்டு நல்ல வசனத்தை ஜெபிக்கிறவங்க, குடும்ப ஜெபம் பண்றவங்க, the people who do prayers every day and who are in anointing, குடும்ப ஜெபம் பண்றவங்க, family prayer, இல்ல தனி ஜெபம் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறவங்க, who do personal prayer, பாவத்தை விட்டு அடிய விலகணும்னு நினைக்கிறவங்க, who doesn't do sins, அவங்கள சுத்தி ஒரு வெளிச்சம் காணப்படும் அவன் ஜெபம் பண்ணும்போது. நல்லா கவனிங்க. and he told that there is a protective layer. நீங்க உங்களை கவனிச்சீங்க, உங்க மேல ஏதாவது வெளிச்சம் காணப்படுறது உங்களுக்கு தெரியுது? Can you see any light above you? உன் மேல எவ்வளவு ஃபோக்கஸ் வச்சாலும் கருப்பு முகம் கருப்பா தான் தெரியுது, வெள்ளை முகம் வெள்ளையா தான் தெரியுது. அது பிரகாசமா எங்க காணப்படுறது. ஆனா மாந்திரிக பண்றவனுக்கு தெரியுது, யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் தனி ஜெபம் பண்றாங்களோ, யார் குடும்ப ஜெபம் பண்றீங்களோ, யார் வசனத்தின் மேல ஐக்கியமா இருக்கீங்களோ, யார் பாவத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்களோ, அவங்கள சுத்தி ஒரு மகிமை, ஒரு வெளிச்சம் காணப்படுமா ஜெபம் பண்ணும் பொழுது. Even those people can see a light lit above us. சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க, பைபிள் வச்சிருப்போம், எல்லாம் சோத்திரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ணும் போது எப்படி அடையாளம்னா, சுத்தி இருட்டா இருக்கும், டார்க்னஸா இருக்கும். And we can find whether they can pray, they are praying or not. நான் அடுத்து கேட்கிறேன், அந்த வெளிச்சம்னா என்ன? அது எங்களுக்கு தெரியல அப்படின்ற. I asked him what does the. நான் அதுக்கு திருப்பி வேதத்துல விளக்கம் கொடு. அவனுக்கு என்னன்னு தெரியல. ஆனா நான் ஜெபிக்கும் பொழுது, நான் மாந்திரிக பண்ணும் பொழுது, இவனை குறிச்சி நான் என்ன பண்ணுவேன், மை போட்டு பார்க்கும் பொழுது அவர்களை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் எந்த மாந்திரிக பண்ணாலும் அது ரிப்பீட் அடிக்கும். எனக்கு நான் என்ன பண்ணாலும் அவங்கள என்னால் என்ன பண்ண முடியாது, மாந்திரிக பலிக்காது. No matter what I do, it will not go. நான் என்ன பண்ணுவேன்னா, வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அவனை மாசம் செக் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க. I'll keep on waiting. I'll check them for months. இந்த மாசம் செக் பண்ணுவேன். I'll check them for in this month. அந்த வெளிச்சம் இருக்கா? இருக்கு, பண்ண முடியாது. அடுத்த மாசம் செக் பண்ணுவேன். And I'll check next. ஏதாவது ஒரு மாசத்துல அவன்கிட்ட வெளிச்சம் இல்லாம இருளா இருக்கும், அப்ப மாந்திரிக பண்ணும், அப்ப விழுந்துருவான். In any of the months, if I see the darkness around him, I'll do the witchcraft. அப்ப மாந்திரிக பண்ணிட்ட திருப்பியும் அவ்வளவுதானான்னு கேட்டேன். இல்ல, திருப்பியும் அவன் கட்டு உடையும் என்னன்னு திருப்பியும் பார்த்தா திருப்பியும் வெளிச்சமா காணப்படுவான். இதுதான் ஒரு மந்திரவாதி என்கிட்ட சொன்னது. This is what a witch told me. நான் அப்புறம் தேவன்கிட்ட கேட்கிறேன், இது என்ன வெளிச்சம்னா என்ன? And I asked God, what does it light mean? இவனுக்கு மந்திரவாதிக்கு அவன் கண்ணில் பார்க்கறது, அவன் உணர்றது, ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுக்கு சாத்தான் ஆவிக்குரிய உலகம் அவன் கட்டி வச்சிருக்கிறதுலாம் அவன் பார்த்துருக்கிறான். And he could see the spiritual world. அவன் சொல்றான், நான் எப்பொழுதும் என்ன பண்ணுவேன், he told that என் மோதிரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியை கட்டி வச்சிருக்கிறேன். He told that he will இந்த தாயத்துல ஒரு ஆவியை கட்டி வச்சிருக்கிறேன், இந்த வயிற்றுல ஒரு ஆவியை கட்டி வச்சிருக்கிறேன். நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மந்திரம் வாயில சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டேன்னா, நான் சொல்லாமல் விட்டேன்னா நான் கட்டி வச்சதில் என்னை போட்டு என்ன பண்ணிடும். நான் கேட்டேன், அப்போ உனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு எங்கள் அப்பா பற்றி பாருங்க, சத்ரு வணங்குறவன் உன்னை கெடுக்கிறதுக்கு 24 hours என்ன பண்ணி கொண்டிருக்கான், மந்திரம் பண்ணே இருக்கிறான். இதில் விடுதலை ஆகணும்னு நினைச்ச நம்ம 24 hours நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? How long do we pray? இப்போ சொல்லுங்க, பிசாசு எதனால நம்மளை தாக்க வரான்? Why does Satan attack us? நம்ம மேல இருக்க வெளிச்சம் கம்மி ஆகுதா? Light around us. வசனத்தை எடுத்து வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? இன்னைக்கு கொடுக்கிற வசனங்களை நீங்க வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது உன் கட்டுகள் உடையும். எப்பெல்லாம்
உன் வாழ்க்கையில மாந்திரிகம் செயல்படுகிறது. மாந்திரிகம் என்பது, மாந்திரிகத்தின் தாக்கம் முதல் சொன்ன ஏற்கனவே, தூக்கம் இருக்காது, We will not be able to sleep. குடும்பத்துல சமாதானம் இருக்காது, We will not have peace in our family. வருமானம் தடபட்டு போகும், And the income உடம்புல will be- ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். we'll always have any problem, health இந்த issues. மூன்று காரியங்கள் உன் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவுதான் உனக்கு மாந்திரிகம் இருக்குன்னு அடையாளம். And these are the symptoms for the witch. இந்த அப்ப நான் தெரிஞ்சுக்கங்க, நான் எதுல இருக்கிறேன்? என்னை சுத்தி தேவ வெளிச்சம் இல்ல, ஏதோ ஒரு டார்க்னஸ் என்ன சூழ்ந்து இருக்கு. And we can know that some darkness is surrounding us. மீகா 7:8 இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கணும். எப்பப்பெல்லாம் நீ இருள்ல இருக்கிற, எப்பப்பெல்லாம் நீ பிசாசின் தாக்கத்துல காணப்படுகிற, எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகிற, எப்பப்பெல்லாம் நொந்து போற, எப்பப்பெல்லாம் நீ அசிங்கப்படுகிற, அந்த வேளையில இந்த வசனம் ரொம்ப உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். எடுத்து படிங்க. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து, நான் விழுந்தாலும் எந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் யாரு? Who is the light? அந்த வெளிச்சம் யாரு? Who is the light? அப்போ நீங்க அந்த மந்திரவாதி சொன்னதை நான் தியானிக்கும் பொழுது, கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது, And I asked God. நீ ஜெபிப்ப, நல்ல உபவாசம் போட்டு ஜெபிச்சுட்டே இருப்ப. We would pray. இந்த 40 days போன அந்த fasting. சில பேர் 40 days 21 days உபவாசம் போடுவீங்க. Many people do for the fast for இல்ல 40 ஒரு நாள் கூட அந்த உபவாசம் போடுவீங்க. Many people அந்த will also do for உபவாசம் one போட்ட day. அந்த 2 நாள் உன் வீட்டுல ஒரு சமாதானம் காணப்படும், உன் இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி காணப்படும். You could have seen a peacefulness in your சில பேர் என்ன family. பண்ணுவாங்க, போன மாசம் தானே உபவாசம் போட்டோம், போன மாதம் தான் சர்ச்சுக்கு நல்லா போனோம், இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே. Some people will be in lethargic. அப்ப எந்த வழியில உன் அபிஷேகம் கெட்டு போகுதுன்னு பாருங்க. We have ஆவிக்குரிய உலகத்துல ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது நீ அபிஷேகிக்கப்பட்ட மனிதன். a person who does witch can know that whether we are in God or not. இந்த மொபைல் நல்ல மொபைல் தான், This is a good mobile, ஆனா எனக்கு வேலை செய்யல, ஏன் ஆன் பண்ண ஆன் ஆகல? but it does not works. Why? நான் நேத்து போட்ட சார்ஜர் இன்னைக்கு போட மறந்துட்டேன். Forgot to charge my phone. இதுல 100 என்ன சொல்றாங்க, ₹1,00,000 கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன், டெய்லியும் இதுக்கு சார்ஜ் போட்டு தான் ஆகணும். I have to put charge daily. நீ விஐபியா இருக்கிறதுனால உன் மொபைலுக்கு சார்ஜிங் தானே ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? இல்ல, அது வேலை, அது செஞ்சுதான் ஆகணும். டெய்லியும் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் நீ பெற்றுக்கொண்ட விடுதலையும் தேவனோடு கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த ரகசியத்தை மந்திரவாதிட்ட கண்டுபிடிச்சிட்டேன் நான். And I found the secret. அடுத்த வாரம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட ப்ரேயருக்கு வராங்க. நல்லா கவனிங்களா? And next week a woman came to pray. பாஸ்டர், மீனெல்லாம் நல்லா இருந்தேன் பாஸ்டர், வியாபாரம் ஓஹோன்னு இருந்தது, ஊழியத்தை நல்லா தாங்கணும், ஊழியம் நல்லா செஞ்சோம், நான் போகிற சபைக்கு நல்லா ஊழியம் செய்வேன், இப்போ வியாபாரமும் சரியில்லை, என்னால் ஊழியத்துக்கு போக முடியல. ஏன் போக முடியல? நல்லா தாங்கினேன், இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல, வெக்கப்பட்டு நான் And நிற்கிறேன். she told that she is facing many problems in her business. She couldn't do any ministry. நான் அப்போ சொன்னேன், அம்மா நீ என்ன பண்ண, முன்ன என்ன பண்ண? பாஸ்டர், முன்ன வீட்டுக்குள்ள நைட்டில் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். And she told that she used to pray 1 hour daily every night. யாரெல்லாம் இரவுல அதிகாலையில நீ ஜெபம் பண்றியோ நீ வெளிச்சம் பெற்ற பிள்ளையா காணும். Praying at the night. இந்த and சும்மா in the ஸ்தோத்திரம் early அல்லேலூயா morning சொல்றதுல again. வெறும் உனக்கு என்ன இருக்கு, ஒரு பாதுகாப்பு தான். ஆனா உன் வெளிச்சம் கொழுந்து விட்டு எரியணும்னா, அது அநேகருக்கு மகிமையாய் காணப்படணும்னா, If you want to see light around yourself, நைட் பிரேயர், அதிகாலை பிரேயர் ரொம்ப முக்கியம். the early morning prayer is very important. ஏன்னா அந்த டைம் தான் உன் ஜெபத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். That's when யாராலும் ஜெபம் பண்ண முடியாது, காலையில அதிகாலையில ஜெபிக்க முடியாது. ஏன்னா பலவீனம், நான் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்கு, காலையில எந்திரிச்சு என்னால் என்ன பண்ண முடியாது, முழிக்க முடியாது, ஜெபிக்க முடியல. அந்த மத்தியில நீ பண்ற ஒவ்வொரு ஜெபமும் பெரிய காரியங்களை உண்டு பண்ண, நீ சத்துருவிடத்துல நீ போராட கத்துக்கணும். அந்த சகோதரிட்ட சொன்ன இந்த வசனத்தை கொடுத்து, அம்மா நீ வருமானத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிட்ட, அபிஷேகத்தை விட்டுட்ட. நீ அபிஷேகத்து உனக்குள்ள வருமானம் வேணும்னா நீ மீண்டும் பழையபடி அபிஷேகத்தை. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், அந்நிய பாஷை இல்லை, உன் தண்ணி ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ண. And I told her to increase her personal prayer. 21 நாள் பாஸ்டிங் போடு. And I told her to put 21 days fast. நானும் போன மாசம் போட்டேன் பாஸ்டர். நீ போட்ட முன்ன போட்டதுக்கு இந்த போட்டு, முன்ன ஜெபத்துல 2 மணி நேரம் இருப்பேன், இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. She told she can do. இந்த உபவாசம் என்னன்னா, நீ சாப்பிட்றியோ இல்லையோ, ஒரு நாளைக்கு உபவாச நாட்கள்ல 2.5 மணி நேரம் நீ ஜெபத்தோடு முடிஞ்ச நைட் ஜெபத்துல நீ பண்ணுன. சரி பாஸ்டர்னு. பிஸ்னஸ் பாருங்க, 1.5 வருஷம் பிஸ்னஸ் லாஸ், முதலீடு போட ஒன்றும் இல்லை, வேற ஒரு தொழிலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. They were about to start. கடன் அவமானம்,
என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க கவனிங்களா, They were, கடைசியில இந்த ஜெபம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? and finally, when they started to pray again, சொன்ன பிறகு மீண்டும் இவங்க தனி ஜெபம். அம்மா அந்த ஒரு மாசம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, 21 நாள் ஜெபத்தை வைராக்கியமா. and after that she started பாஸ்டர் praying சொல்லிட்டார். பாஸ்டர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சொன்னாலும் என்னவோ நான் சொன்னது அவங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வைராக்கியத்தில் நான் நைட்டு ஃபுல்லாக ஜெபிப்பேன். 2 மணி நேரம் நைட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 1-1:30 வரையும் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. திருப்பி வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற ஆள் தான். அந்த ஜெபம் 40 நாள் பாஸ்டிங் போட்டாங்க. 21 நாள்லயே ஏதோ ஒரு லோன் சேங்ஷன் ஆகி அந்த வியாபாரத்துக்கு முதலீடு கிடைக்க ஆரம்பிச்சது. கரங்களை திருவராமேன்னு சொல்லுவேமே. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ முன்ன காட்டிலும் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, ஆனால் பெருசாக இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் கடன் தான். பார்த்துமா, ஜெபத்தை விடாத, ஜெபத்தை விடாத, உன் மேலே பெற்ற அபிஷேகத்தை மிஸ் பண்ணாத, ஜெபி ஜெபி ஜெபி. இன்னும் நாளுக்கு நாள் ஜெபிக்க 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 அந்த பிஸ்னஸ் படுத்திருந்த பிசினஸ் எழும்பிருக்க ஆரம்பிச்சு. பழைய கஸ்டமர்லாம் காணும், புது புது கஸ்டமரை கத்தர் கொண்டு வந்தாராம். and they gave God. அவங்க துணி கடை வச்சிருக்கிறாங்க. பழைய கஸ்டமர் இல்ல, புது புது கஸ்டமர் வந்து இப்ப அதிகமா வாங்குறாங்க பாஸ்டர். And they got profit. நான் சொன்னேன், அம்மா உன் வியாபாரத்துல இல்ல, உன் திறமை இல்ல, உன் மேல இருக்கிற அபிஷேகம், உன் கணவன் பிசினஸை கத்தர் And I told, ஆசீர்வதிக்கிறார். hallelujah. இன்னைக்கு நம்ம அநேகர் உனக்காய் கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை மிஸ் பண்ணிட்டோம். And we are losing the light which God gave. இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில பிசாசு உன்னை இருள்ல நடத்தி வச்சிருக்கலாம். In many situations now, அது ஜெபம் இல்லாம இருக்கலாம், பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கமா இருக்கலாம், maybe a sin, இல்ல சோதனை காலமா கூட இருக்கலாம். maybe also the sorrow. சோதனை காலம். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ நெருக்கம் வருது, ஏதோ சூழ்நிலை வருது. In our life, when a situation comes, ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு போங்க, என் மேல அபிஷேகம் இருக்கா? we have to think that whether தேவன் என் மேல we are வெளிச்சமா anointed. இருக்கிறாரா? We have to think என் கூட தேவன் இருக்கிறாரா? நான் சோத்திரம் சொல்லுவேன், ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? we have to find whether God is with you. தேவனுக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கு? How is the connection அது between you தினந்தோறும் and நீ God? பாராமீட்டர் என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கணும். And daily you have to test it. இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சோர்ந்து போய், தோல்வியில, இழந்து போய், அவமானத்தின் மத்தியில இனி எந்திரிக்க முடியாதபடி ஒரு நெருக்கம் உன் வாழ்க்கையில வரும் பத்தியா, அந்த டைம்ல இந்த யூஸ் பண்ற இந்த வசனம் Face problems you have இதை to எழுதி use ரவுண்ட் this பண்ணி word. வச்சுக்கோங்க. அந்த டைம் இந்த வசனத்தை எப்படி நீங்க சொல்லணும்னா அதிகாரத்தோடு சொல்லணும். Use this சொல்லுங்க, word என் with சத்ருவே நான் விழுந்தாலும் சந்தோஷமாய். சத்ருவே சத்ருவே சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் அவமானப்பட்டிருப்பீங்க? எத்தனை பேர் இழந்து போயிருப்பீங்க? சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். ஹல்லேலூயா. I இது will யாரோட receive it போராட்டம் by இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, அங்க பட்டா போட்டு வச்சிருக்கிறார். God has given us a place in the அங்க ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். He has kept a life. நம்ம அங்க போவதற்கு முன்னாடி இங்க நெருக்கம் வரும்போது சொந்து போவாதீங்க. We should not feel low. when நிறைய we பேர் face அவிவிசுவாசமா problems. சொல்லுவாங்க, நான் இங்கே கஷ்டப்படுவேன், பரலோகத்துல சந்தோஷமா இருப்பேன். இல்ல, தேவன் இங்கே உன் தலையை உயர்த்தி தான் அங்க In the world. காணாத போய் உலகத்துல போய் உன் தலையை உயர்த்துவார். நீ விசுவாசிக்கிறேன்னா காண்கிற இந்த மாம்ச உலகத்திலயும் உன் தலையை கர்த்தர் உயர்த்து. இப்ப சொல்லுங்க, என் சத்ருவே சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. எனக்கு விரோதமாய் சந்தோஷம். சொல்லுங்க, நான் தோத்து போயிட்டேன் நீ சந்தோஷப்படாத. நான் தோற்று போயிட்டேன். நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாத. விழுந்துட்டேன் சந்தோஷம். நான் விழுந்தாலும் விழுந்தாலும் அதே இடத்துல எழும்புவேன். ஹல்லேலூயா. எழுந்திருப்பேன். நான் இருளில உட்கார்ந்தா, நான் இருளில் உட்கார்ந்தா, நான் இருக்கிற இடம் இருளா இருக்கனா, நான் இருக்கிற இடம் இருளா இருக்கும்னால் அந்த இடத்துல என் கர்த்தர் வராருன்னா அந்த இடம் வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. வெளிச்சமாய் உன் மாறும். பிசினஸ்ல நெருக்கம் இருக்கு, உன் வேலையில நெருக்கம் இருக்கு, உன் குடும்பத்துல பணம் இல்லாதபடி நெருக்கம் இருக்கிற நேரத்துல சொல்லுங்க, இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். You have ஹல்லேலூயா. to use this verse in the places you have problems in your life. தாவீது கோலியாத்தை அடிப்பதற்கு என்னத்தை பயன்படுத்தினா, என்ன வெப்பனை பயன்படுத்தினா? How இந்த உலகத்துல வேற யாராவது கூழாங்கல் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அங்க இருக்கிற எல்லாம் என்ன இருக்குன்னா, அங்க வெப்பன் இருக்கு, கத்தி இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஆமா, அது வேணாம், வேற கர்த்தர் எனக்கு சொன்னது வேற. சின்ன கூழாங்கல் போல சின்ன வசனம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். இன்னொரு வசனத்தை எடுத்து படிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம். இதெல்லாம் நோட் பண்ணிங்க, வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
உன் இருளை கர்த்தரால் வெளிச்சமாக்க முடியும். உங்களுக்கு தெரியாது நீ இருக்கிற மகிமை, உங்கள் மேல இருக்கிற பிரசன்னம், உங்க மேல இருக்கிற கனம். நம்மளுக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். இந்த உலகத்துல கோட்டு ஷூட்டு புடவை இல்ல நகைகள்லாம் போட்டாதான் இவங்க விசேஷமான ஆளு. ஆனா தேவன் அதை பார்க்கிறவர் இல்ல, நீ எந்த அளவுக்கு அபிஷேகப்பட்டவர் இருக்கு. அந்த அபிஷேகம் உன் நாளுக்கு நாள் உன் தலையை உயர்த்த. சொல்லுங்களேன். 18:44 சொல்லுகிறது. Psalms chapter 18 verse. அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். நீ ஜெபிக்கிற ஜெபம் கேட்ட உடனே As soon as the praise, பிசாசின் வல்லமைகள் அடங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீ தனி ஜெபம், வீட்டுல ஜெபம், நீ அவன் வாயை திறந்து ஜெபம்னு சொல்ல ஆரம்பிச்சாவே we start praying in your உனக்கு விரோதமா எழும்புகிற மாந்திரிகள் சூனியங்கள் எதுவா இருந்தாலும், எரிச்சலின் கண்கள், பொறாமை. சில பேர் மாந்திரிகம் பண்ண மாட்டாங்க, ஆனா நீ குடும்பமா போனாவே வைத்தறிச்சல் படுவாங்க. கணவன் மனைவி ஜோடியா வண்டியில போனா சரி, உன் வீட்டுல 2 நாள் சிரிக்கிற சத்தம் பக்கத்துல கேட்டுச்சுன்னா போதும், அடுத்த நாள் அந்த வைத்தறிச்சல் அழுக சத்தியமா மாறிடும். many people will be ஆமா jealous of இல்லையா? us. இது மாந்திரிகம் கிடையாது, This is not witchcraft. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம். நான் Hallelujah. நான் வேலை செய்யும் பொழுது எப்போ போனாலும் இந்த வெளிச்சம் என்பது ஒரு மனிதனை பிரகாசிக்கும் என்பது தெரியாது. Many people don't know that about the light. நிறைய நேரங்கள் நம்ம மேல இருக்கிற வெளிச்சமே என்னன்னு தெரியாது. Many times we ourselves don't know what the light is. வேலை சினத்தில் நான் வேலை செய்யும் பொழுது When I used to work, நிறைய நேரம் எனக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்ப்பா எழுதிட்டே இருப்பாங்க, வேலை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீ என்ன வேலை செய்யற, நீ என்ன வேலை செய்யற. many people will be against me. இதை மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது வேலைக்கு போறேன்னாவே நம்ம மேல வச்சிருக்க அபிஷேகம் வேற, இந்த புள்ள மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வேற. அதே மாதிரி திருடுற மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். என்ன அபிஷேகம்? Even the thieves have the anointing. அந்த திருட்டு பொய் சொல்ற அபிஷேகம் எங்க வேணாலும் பொய் சொல்லினே இருக்கும். இச்சை எதை பார்த்தாலும் தப்பாக தான் தெரியும். நல்லா கவனிங்க. சில பேருக்கு பொம்மையை பார்த்தா கூட இச்சை வரும், அது ஒரு ஆவி. அல்லேலூயா. அது அவங்க மேலே இருக்கிற கெட்ட ஸ்பிரிட். நீ நல்லா ஜெபிக்க போகிற. நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் இங்கேருந்து நான் ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் இருக்கும்போது நான் போய் ஒவ்வொரு ஊரில் போய் நான் ஸ்டே பண்ணுவேன். I used to stay in many places. அங்கே ஹோட்டலில் உள்ளே போன உடனே என்ன பண்ணுவேன், ஏன்னா அந்த ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி அதிகமாக நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தான் அங்கே போவாங்க. நான் அன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும், வேலைக்கு போனோம். நான் முதல் போன உடனே, ஆண்டவரே இந்த இடத்த சுத்திகரிங்க. As soon as I go into the hotels, இங்கே இருக்கிற கெட்ட ஆவி என் அபிஷேகத்தை என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. இது பண்ணிட்டு தான் எப்போதும் நான் பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். I will always pray and I'll sleep. ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்கேருந்து ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். One time I went to Hyderabad. அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி 10 நாள் கொண்டாடுவாங்க. இங்கே எல்லாம் வேஸ்ட், அங்கே பயங்கரமாக இருந்தது. And they were celebrating a festival. போன உடனே ஊர்கோலமாக போதா, எனக்கு அன்றைக்கி ஜெபமே பண்ணலை. போய் ஊர்கோலத்தில் நைட் ஃபுல்லாக 2 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணியிருந்தேன். And I was watching the festival. நான் ஹைதராபாத்துக்கு அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். I went to at that time ஊர்கோலம்லாம் போய் டைமை பார்க்குற மணி 2:30 மணி ஆச்சு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு மீட்டிங். நான் தான் போய் மீட்டிங் நடத்தணும். And it was 2 in the midnight. அப்புறம் அந்த அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நடந்து வந்து அங்கே வண்டிக்கிட்டே எல்லாம் ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ஜனம். And there were lot of எத்தனை பேர் ஹைதராபாத்தில் அந்த நடந்த அந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்துருப்பீங்க? How many of you have seen that? மும்பைக்கு அப்புறம் அங்கே தாங்க 10 நாள் கோலாகலமா ரோடே ஃபுல்லாக பிளாக். அப்புறம் கண்டுபிடிச்சி ரூமில் வந்தேன், டயர்டில் படுத்துட்டு நான் பாடினேன். I just slept off as soon as I went to the room. நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்போது கட்டு உடைக்கிற ஊழியம் தான். எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. And I couldn't sleep. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல. காரணம் எனக்கு பலவீனம். ரொம்ப நேரம் நடந்த காலை நைட்டு ட்ராவலாக எவ்வளோ 12 மணி நேரம் ட்ராவலு போயிட்டு என்ன பண்ணணும், காலில் சரி அதை மீறி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சோத்திரம் I couldn't also sleep. அடுத்தது நடக்கிறது கவனிச்சு பாருங்க. After that, இதோட போனால் பரவாயில்ல, நல்லா கவனிங்களேன். listen carefully. காலையில் லேட்டாக எந்திரிச்சிட்டேன். In the morning I woke up late. எந்திரிச்சதே 8 மணிக்கு. நான் எத்தனை மணிக்கு போனோம், அதுக்குள்ளே கீழே லாபியில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து வீட்டில் அங்கே நானே அங்கே வரேன்ட்டேன். நான் ஹைட்டாக இருக்கிறேன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன், குளிர் இருக்குன்னு ஃபேனை போட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். டிஷர்ட் இப்படி கைட்டின பாருங்க, அடிப்பட்டு இந்த விரல் அடிப்பட்டு ஃபேனில் பட்ட உடனே ரத்தம் கொட்டுது. And I got hurt in the fan. பட் விறுவிறுன்னு இருக்குது, ரத்தம் நிற்கவே இல்லை.
என்ன ஆண்டவரே தெரியல. முதல்ல என்ன பண்ணணும், இப்போ கூட என்ன பண்ண ப்ரிகாஷன், வேலைக்கு போகணும் முதல் தேடினேன். உடனே ஒரு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் போனால், பெரிய ஹாஸ்பிட்டல், இதுக்கு என்ன ஸ்ட்ரெச்சர் ஏன்பா கையில் தான் உட்காந்துருக்கு, எதுக்கு ஸ்ட்ரெச்சர்லாம் வைக்கிறேன், நானே நடந்து வரேன். And I went to வந்து the பார்த்தா hospital. 6 தையல் 5000 ரூபா பில்லு. நம்ம ஊரில் எவ்வளோ கொடுத்துருப்போம், 1000 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டோம். அங்கே சரி முதல்ல கை மடக்க முடியல, வேலைக்கெல்லாம் போனால் வேலையிலையும் டிஸ்டர்ப், And I went to the work. போன வேலையிலையும் எனக்கு என்ன கிடையாது, அங்கே சரியான ஒரு எனக்கு வேலை, நான் நினச்சி போன வேலை நடக்கலை. And something was, I was very disturbed. அன்னைக்கு ஈவினிங் வேலையில் இருக்கும்போது நானே பேசிட்டு இருக்கேன், ஏன் இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா, At that evening I was wondering why that day was like that. நைட்டு நீ போன இடம் என்ன இடம், தங்கின இடம் என்ன இடம். And I just realized the place I கட்டு stayed. உடைக்கிற ஊழியம் பண்ணுற நான், அபிஷேகப்பட்ட நான், என் மேலே ஒரு பிசாசு என் கை மேலே ஒரு ரத்தத்தை எடுக்கிற அளவுக்கு, கையை விரல் கட்டார அளவுக்கு பண்ணியிருக்கிறான்னா, 6 தையல் போட்டிருக்காங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ தான் யோசிக்கிறேன், இந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணாமல் உட்காந்துட்டேன். அல்லேலூயா. And that's when I realized that விசுவாசிக்கிற I ஆமென் didn't சொல்லுவேன். pray. உடனே அடுத்த நாள் திருப்பி 3 நாள் அங்கே திருப்பி அதே ரூமில் தான் போனோம். போயிட்டு ஜெபம் பண்ணுறேன், கொலுசு சவுண்டு, ஆவி சவுண்டு, இதெல்லாம் கண்ணை மூடுற நல்லா தெளிவாக கேட்குது. As soon as I went to the room, I prayed. இப்போ And நான் ரூமை that's- மாற்றணுமா இங்கேயே ஜெபிக்கணுமா? நான் அங்கே சர்வெண்ட்டை கேட்குறேன், அந்த இந்த ரூமில் எதான போன வாரம் தான் ஒரு சூசைட் நடந்தது. ஓ சூப்பர். and they told that there was a இந்த suicide. ஃபேனில் தான் ஹேங் பண்ணி செத்துட்டாங்கண்ணா. ஓ இந்த ஃபேன் தான். இப்போ எங்கே தூங்கணும் நான்? சார் உங்களுக்கு வேணா வேறு ரூமு நீங்கள் கேட்டு ஆஃபீஸில் கேட்டு வேறு ரூம் மாற்றிங்க, நைட்டில் டிஸ்டர்ப் வந்ததா, எங்களுக்கும் இந்த ரூமில் இங்கே நடக்கும் போதெல்லாம் சல் சல்னு சவுண்டு வேறு கேட்கும். And they told that they are hearing some weird noises. என்ன பண்ணா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கத்தரிங்க அமைச்சிருக்கிறார். நல்லா கட்டி ஜெபம் பண்ணி, நான் இங்கே ஜெபம் பண்ண அங்கே வேலை செய்கிறவனுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தது. Peaceful in the ஜெபம் பண்ணிட்டு படுத்து அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், எந்திரிச்சிட்டு அந்த இடத்த நல்லா அபிஷேகப்படுத்தி, இப்போ அந்த அபிஷேகம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இப்போ என் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்த சுத்திகரிக்க ஆரம்பிச்சதான். அடுத்த நாள் நான் 4 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். I stayed there for 4 days. ஃபர்ஸ்ட் நாள் தான் இந்த இன்சிடென்ட். அடுத்த 3ஆம் நாளில் அந்த வேலை செய்கிறவன் சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. After 3 days இன்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ரே பண்ணிட்டு படுங்க, உங்களுக்கு காஃபியெல்லாம் நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்தேன். and they told that the ஏன்னா workers ஓனர் அங்கே had a இருக்க peace. மாட்டான். அந்த வேலை செய்கிறவன் அன்றைக்கி அவன் பல மாசமாக என்ன பண்ணியிருக்கான், அந்த பிசாசின் வேதனையில் அவனுக்கு வருமானம் வேறு வழியில் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும். The workers 4 faced நாள் அந்த many இடம் problems. ஒரு மகிமையாக காணப்பட்டது. மீண்டும் நான் என் பெருமையை நான் சொல்லலை, நான் அடிப்பட்டதையும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நடந்தது. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் பிசாசு தாக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கடனில் மாட்டி சிக்கன் இருக்கலாம், In many situations the Satan would have attacked us. கடனில் மாட்டி இருக்கலாம், We would have faced debt problems. இல்லை சில நேரம் வியாதியில் மாட்டி இருக்கலாம், Sometimes we would have faced the இல்லை health உன் issues. வியாபாரமோ தொழிலோ பிஸ்னஸோ லாஸ் ஆகி கிடக்கலாம். We would have faced losses in our business. ஆனா ஒரே ஒரு காரியம், நீ ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்ட, அதுல எந்த மாற்றமும் இல்ல. There is no change in that. இப்போ உன் மேல இருக்கிற வெளிச்சம் 1000 வாட்ஸ் பல்ப் வெறும் 50 வாட்ஸ் பல்பா தான் எரியுது, தவிர நீ ஃபீஸ் போன ஆளு கிடையாது. சொல்லுங்க, நான் அபிஷேகிக்கப்பட்ட ஆளு. நீ எப்போ எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறியோ அப்பெல்லாம் நீ அபிஷேகப்பட்டேன் இருக்கிறத, நீ கரண்ட்ல இருக்கிறன்றத, அதுல எந்த மாற்றம் இருக்காதா? Have faith in God. பாவம் செய்யாதவன் இந்த உலகத்துல யாருமே இல்ல, என் அன்பு சகோதரி There சகோதரி. is no one who is perfect in the world. ஆனா அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும், நான் மீண்டும் என் வாழ்க்கை பரிசுத்தமா நடக்கணும் பாத்தீங்களா, அப்பதான் வெளிச்சத்துக்கு நேரம் கடந்து வர. Who look forward God. சில நேரம் மொபைல் உன்னை இருளுக்கு நேரமும் அபிஷேகத்தை அப்படி இருளா மாட்டி வச்சிருக்கோம். Many times the நல்லா mobile கவனிங்க, make us do sin. உன் மொபைல் சில நேரம் நீ மொபைலை எடுக்காம இருந்தா நீ வெளிச்சமாய் மாறிடுவேன். சில நேரம் சீரியல் உன்னை உன் வெளிச்சத்தை அப்படியே மங்கி வைத்திருக்கும். Many times the serial we watch. சில நேரம் உனக்கு சில படம் கண்டிப்பா ஹீரோ பார்க்காம இருக்க முடியாது, அவருடைய மோகம் உன்னை மங்கி வச்சிருக்கிறோம். Many times we will be addicted to some movies. சில பேருக்கு இந்த கிரிக்கெட்டு, இந்த ஜூது, கேமு, பப்ஜி ஏதாவது என்ன பண்ணும், உன் வெளிச்சத்தை மங்கி வச்சிருக்கும். And some others will be addicted to the games. சில நேரம் உன் வேலை குடும்ப சுமை ஓடி 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 என்ன பண்ணியிருப்ப, உன் ஜப வாழ்க்கை போய் இருள்ல போய் உட்காந்துருப்ப. And many times we would have lots of work. நான் ஜெயிக்கணும் ஓடி ஓடி கடைசியில நீ எரிய வேண்டியதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருப்ப, இருளாய் காணப்பட்டிருப்ப. At last we will not be able to pray. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Now God is speaking with you. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ ஜெபிக்க ஆரம்பி. உன் வாயை திறந்து, இங்கே அதுக்கு தான் இங்கே நிறைய சொல்லி கொடுக்குறது என்னன்னா, வாயை திறந்து நீ ஜெபத்தை சொல்ல ஆரம்பிச்சாவே, வசனம் சொல்ல ஆரம்பிச்சாவே நீ எரிய ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. இன்னொரு சங்கீதம் எடுங்க, 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? Psalms chapter இதெல்லாம் 30. எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை உன் போலவும் நியாயத்தை பட்ட பகலாக்குவேன். விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ எதை சின்ன சின்ன, அதான் சொல்லுவாங்க, நீ என்னைக்கோ செஞ்ச புண்ணியங்க. சின்ன வயசுல நான் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போகும்பொழுது I was a Roman Catholic. எனக்கு சொல்லி கொடுத்த காரியம்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு வாப்பா, அடுத்த வாரம் நீ சொல்லணும்னு. And they taught me to do. அப்போ வந்து அந்த நன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிஸ்கட், ஃபாரின் பிஸ்கட் வச்சிருப்பாங்க. The nuns used to have a biscuit. யாரு போய் நிறைய உதவி செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த பிஸ்கட் கொடுப்பாங்க. And she told that அப்போ நான் 4th 5th இருக்க, நான் என்ன நன்மை செய்யணும்? ஒருத்தர் சொல்லுவான், ஒரு யாராவது பாட்டி இருந்தாங்கன்னா, பாட்டி உன்னை கிராஸ் பண்ண, அந்த பாட்டி சொல்லும், உன்னை வேணா நான் கிராஸ் பண்ணி விட்றேன்ப்பா. ஏதாவது நன்மை செய்யணும். they told us to do some good thing. எங்க அப்பாட்ட போய் கேட்பேன், அப்பா ஏதாவது கடைக்கு போகணுமா? அவர் நினைப்பார், கடைக்கு போக சொன்னாலே போக மாட்டான், இவனே வந்து கேட்குறானே, சரி வாங்கிட்டு வா. அம்மா கிட்ட போய் கேட்கும்பொழுது, இதை வேலை செய்யும் போது அந்த வேலையை நோட் பண்ணியிருப்பேன். எங்கள் அப்பா இன்னைக்கு கடைக்கு அமிச்சார், நானே போய் கேட்டேன், அவருக்கு உதவி செஞ்சேன். என் தகப்பனாருக்கு தாய்க்கு உதவி செஞ்சேன்னு அங்கே சர்ச்சில் போய் என்ன பண்ணுவோம், கை தட்டி ஒரு 2 பிஸ்கெட்டை கையில் கொடுப்பாங்க. And I used to note down the good things I do and I tell it to the இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை புண்ணியங்களை, எத்தனை நன்மைகளை நம்ம செய்கிறோம். in our lives, how many பாவத்துக்கு அப்படியே நீங்கள் செய்கிற பாவத்துக்கு கம்பேர் பண்ணால் புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் இதில் தான் நிற்கும், தவிர ஈக்குவலாக நிற்காது. when we compare the sins with good deeds. நயம் கிடைக்கும் போதெல்லாம் நியாயத்திலையும் நீதியிலையும் நன்மை செய்வதிலையும் நீங்க முந்திக் கொள்ளுகிற ஆட்களா இருக்கிறீங்கன்னா, கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ஏதாவது நன்மை செஞ்சிருப்பீங்கன்னா, ஆண்டவரே என் நீதியை வெளிச்சம் போலவும் என் நியாயத்தை பட்ட பகலாகவும் வெளிச்சமா. யாருக்கு வெளிச்சம்னா, பிசாசுக்கு முன்பாக அவன் நீதி செய்கிறவன், அவனை தொட முடியாது. அவன் வாழ்க்கையில நீதியா இருக்கான், அவன் வேலையில கரெக்டா இருக்கான், அவன் ஊழியத்துல கரெக்டா இருக்கான், அவன் பிசினஸ்ல கரெக்டா இருக்கான், அவன் குடும்பத்துல கரெக்டா இருக்கான், அவன் கணவனுக்கு கரெக்டா இருக்கான், அவன் மனைவிக்கு கரெக்டா இருக்கான், அவன் தகப்பனாருக்கு, அவன் பெற்றோருக்கு கரெக்டா இருக்கான். கர்த்தர் சொல்லுவார், அவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. God will not give the authority to the வெளிச்சம் எங்க கட்டாவதுன்னா, நீதியில குறையும் போதெல்லாம் நீ இருள்ல காணப்படுவேன். இந்த உலகத்துக்கு உங்க அம்மா அப்பா வயிற்றுல இருந்தா வந்திருப்பேன், சொத்துக்காக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு. உண்மையாகவே உன் தாய் தகப்பன் தீங்கு விளைச்சி வச்சுக்கிட்டோம், நீ அவங்க கிட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு அடிக்கிற. சில பேர் பெற்றோரெல்லாம் அடித்த பிள்ளைய பார்த்துருக்க, ஆனால் அந்த மாதிரி பிள்ளை வாழ்ந்துதான் சரித்திரமே இல்லை. நீ எந்த மதமான இருக்கட்டும், ஆனால் உன்னை உலகத்துக்கு அனுப்பின அந்த பெற்றோரை குறை சொல்ல கூட நமக்கு தகுதி கிடையாது. கானான் எதுக்கு சபிக்கப்பட்டான்? அவங்க அப்பா நிர்வாணம் இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னா, அவன் நிர்வாணம் இருக்கிறத சொல்லிட்டான். அதுதான் அவன் வாழ்நாள் முழுதும் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எங்கள் அப்பா குடிப்பாருங்க, எங்கள் அம்மா மோசமானவங்க. நீ எங்கெங்கெல்லாம் உன் தாய் தகப்பனை நீ குறை சொல்றியோ, நீ நீதியை விட்டு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். We should stop taunting about our parents. உன் வெளிச்சம் எங்கேயோ மங்கி இருக்குன்னா, உன் தாய் கொஞ்சம் யோசிங்க, ஐயோ என் தாய் இப்போ சான்ஸ், இந்த வார்த்தையை கேட்கும் போது அதுக்கிட்ட ஜீவனோடு இருக்காங்கன்னா, ஒரு உண்மை நன்மை செய்வதற்கு ஒரு தேடிப்போ, ஐயா அவங்கள தேடி போனாவே பிரச்சனை தான், நான் ஒதுங்க இருக்கிறேன். இல்லை, உன் வாழ்க்கைக்கு உன் வெளிச்சமே எங்கே இருக்கு? அங்கே நீதி செய்வதில்தான் இருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இது கேட்கறதுக்கு கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், நீ செஞ்சு பார்த்தா தான் தெரியும். உன் தலையை கர்த்தர் உயர்த்துறதை பார்க்க முடியும். கரங்களை தெரிவிறாமேன்னு சொல்லுவேன். உன் கொடுத்தது சொல்லுவோம், என் வேலை கம்பெனி சரியில்லைங்க, கம்பெனி சரியில்லை, என் ப்ரமோஷனே வரல, என் வேலையில் இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கல. நான் கேட்குறேன், உன் வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போறியா? உன் பிஸ்னஸில் உண்மையாக இருக்கிறாயா? கொடுத்த வேலையில் கரெக்டாக இருக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் உன் வேலையில் வந்து கரெக்டாக செய்கிறியா? செஞ்சு முடிக்கலைன்னா அது வேற, செய்யவே செய்யலைன்னா அதில் குறை வைக்கிறேன்னா உன் நீதியில் குறைய இருக்க, உன் வேலை ஸ்தலத்திலும் ஒரு வெளிச்சம் இருக்காது, அந்த வருமானமும் வெளிச்சம் இருக்காது, உன்னை வேலைக்கு வச்ச உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் இருக்கு. We have to make ourselves correct. நீ கரெக்டாக இருந்தீன்னா தேவன் உன்னோடு இருப்பார். உன் வேலையில் மகிமையாக இருக்கும், நீ செய்கிற வேலையும் நல்லா இருக்கும், உன்னை வேலைக்கு வச்சவனுக்கும் உன்னால் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தை நீ எங்கேயாவது ஒரு நன்மை செஞ்சுருப்பீங்களே, எங்கேயாவது ஒரு நல்ல செஞ்சுருப்பீங்களே, அதை கர்த்தரிடத்துல சொல்லி காட்ட தேவையில்லை. என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. யாரை ஏழைக்கு காசு கொடுத்துருப்ப, ஃபீஸ் இல்லாத ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்ப, சாப்பாடு போட்டிருப்ப,
We would have feeded உன் some சொந்தக்கார people. பட்னியா வந்திருப்பாங்க, வா வீட்டில் உட்காந்து ஒருவேளை ஒரு சாப்பாடு நல்லா இல்லாத சாப்பாடு கூட போட்டியா, அதுவும் உனக்கு செய்யப்பட்ட புண்ணியம். விசுவாசம். சான்ஸ் தேடுங்க. நான் இந்த மாசம் எத்தனை நன்மையை செஞ்சிருக்கிறேன். We have to search for chance. ஆலயத்துக்குள்ள போறது நன்மை இல்லை, அது கடமை. Going to the church is a உன்னை responsibility. தேடி வரும்போது ஒரு உதவி செய்யற பத்தியா, அது உனக்கு புண்ணியமாய் மாறும். Others when others come to us. இந்த வசனத்தை ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வசனத்தை சொல்ற ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. Isaiah chapter கர்த்தர் 30. தமது ஜனத்தின் முறிவை கட்டி கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அதன் அடிக்காயத்தின் குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சந்திரன வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 சூரியன் வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலுக்கு வெளிச்சத்துக்கு ஒப்பாய் இருக்கும். நீ எங்கெல்லாம் தோத்து போன, எந்தெந்த நிலத்தை அடிசிங்கப்பட்ட, எதெல்லாம் இழந்து போன, உன் வாழ்க்கை முடிஞ்சது நினைக்காத, தேவன் அதை நன்மையாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. அநேக நேரம் நொந்து போனதெல்லாம் உண்டு. Many times you would have நான் வேலை செய்கிற இடத்துல நான் அப்போ தான் ஊழியம் ஆரம்பிக்கல. அப்போ தான் விசுவாசியில் கொஞ்சம் நல்லா ஜெபிக்கிற ஆரம்பிச்சிட்டேன். ஜெபிக்க ஆரம்பித்தோடனே என் வருமானம் எங்கன்னா, நான் பெப்சியில் வேலை செய்கிறேன், மேனேஜராக இருக்கேன், எனக்கு அங்கே பிரச்சனையை கொண்டு வரேன். As soon as I started praying, I was working as a manager in the Pepsi company, and the problem. அந்த இயர்ல நான் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் ஓவர் இந்தியால. I got the best performer நல்ல award. அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். I got all the awards. அப்போ என்னன்னா கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியா இருந்தது. But I was arrogant. ஏன்னா எனக்கு கீழே எவ்வளோ பேர் 300 பேர் வேலை செய்வானுங்க. Because there was 300 people below me. யாரையும் மதிக்க மாட்டேன். எனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் சப்போர்ட் இருக்காரு, நான் நல்லா பர்ஃபார்மன்ஸு, எவனாவது தப்பு பண்ணானா அவனை போட்டு என்ன பண்ணுவேன், செம மெரிப்பேன். I'll never respect anyone. So arrogant. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, சான்ஸ் கிடைக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. I don't know எனக்கு what இருக்க happened. மேலே இருக்க மேனேஜர் ப்ரமோஷன் வாங்கிட்டு வேற ஒருத்தர் வராரு. The manager அவர் above யாருன்னா me went. ஏற்கனவே பழைய கம்பெனியில் இருந்தவர்களுக்கு. அவர் யாருன்னா நான் கீழே அநேகரை மிரிச்சம் பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. இவங்க எப்போதும் மாலை நேரங்களில் நல்ல நான் குடியும் கொடுத்தனமா இருக்கிறவங்க. நம்ம அந்த டைம்ல இருந்து என்ன பண்ண வீட்டுக்கு வந்துடுறாள். And the workers below me. ஏன்னா எப்பொழுதும் அந்த எனக்கு மேலே இருக்க மேனேஜரு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன். And the manager above me. இதுக்கு முன்னாடி இந்த always மேனேஜரு saying, நீ நல்லா பண்ணுறப்பா, என் கூட இரு அப்படி சொன்னவங்க இப்போ எதிர்க்கணும் வேலை செய்யவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. The new manager was against me. அந்த இயர் திருப்பியும் அவார்டு ஃபங்க்ஷன், போன வருஷம் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நான் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். And last year I got. இந்த வருஷமும் அவார்டு ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த ஷீல்டு ஹெச்ஆர் சொல்கிறாரு, இந்த வருஷமா நீ தான்ப்பா, உனக்கு மொத்தம் 4 ஷீல்டு And இருக்கு. the HR told that even this year I'm gonna be இப்ப getting that award. ஸ்டேஜில் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 4 பேர் நாமினேட் சொல்கிறாங்க. And there was 4 nominees. யார் கெஸ்ஸுங்கன்னு எல்லாரும் என் பேரை சொல்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத ஒருத்தருக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. And someone என் else கூட got இருக்கிற nominated. நண்பர்கள்லாம் என்ன சார்ல்ஸ் And all my friends was என்னாச்சு shocked. தெரியலடா, அடுத்த ப்ரைஸாக இருக்கும், அடுத்தது இருக்கும். மொத்தம் மீட்டிங் முடியுது, என் பேரை யூஸ் பண்ணவே இல்லை. இதில் என்ன கொடுமைன்னா, அவங்க பேரை கேட்காம கொடுத்தா தான் பரவாயில்ல, யாருன்னு கேட்டு கொடுக்கும்போது என் பேர் வந்து அங்கே வந்து அவமானப்பட்டு நிற்கிறேன். ஸ்டேட் ப்ரேயர் முடியும் போது கண் கலங்குது, அழுது போய் நிற்கிறேன். I was emotional. தேவன்ட்ட என்ன ஆண்டவர், என்ன ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர்ட்ட போகிறேன். என்ன ஹெச்ஆர், சார்லஸ் கோச்சிக்காதீங்க, உங்கள் ஷீல்டு உங்கள் பேரில் தான் இருக்குது, இவர் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, உன் மேலே கடுப்பாரு. And he told that the 2 நாள் manager மீட்டிங். above me did that. அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் ரூமுக்கு போகிறேன். After the meeting நல்ல I went to ஞாபகம் his இருக்கு. room. இந்த விஜிபி சொல்லிட்டு அங்கே ரிசார்ட்டில் தான் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. They were in the VGP சார்ட்ட resort. கேட்டேன், என் மேலே என்ன உங்களுக்கு கடுப்பு, ஏன் அப்படின்னு. And I asked him இல்லை why did சார்லஸ், he do போன like வருஷம் that. வந்த பர்ஃபார்மன்ஸ் மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஆடிட் செய்ய போகிறோம், ஆடிட் செஞ்ச பிறகு கரெக்டுனா நான் திருப்பி நான் அந்த ஷீல்டை உனக்கு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். ஃபங்க்ஷன் போன பிறகு ஷீல்டை வச்சு நான் என்ன பண்ணுறது. And he told that they were doubtful. அவர் சொன்ன வேலை performance. அன்னைக்கே ரிசைன் பண்ணணும்னு நான் அப்படியே நொந்து போய் அழுவுறேன், கண் And I கலங்குறேன், cried. ஜெபம் பண்றேன், And I prayed a lot. கோவத்தில் வேலையை ரிசைன் பண்றேன். And I also resigned the job. ரிசைன் பண்ணும்போது கூட என்ன பண்ணோம், ஒருத்தர் கூட வந்து எப்பா நீ வந்து திருப்பி ஜாயின் பண்ணு ஒரு வார்த்தை And சொல்லல. no one said me to. நான் ask எதிர்பார்க்குற me to மேலே join இருக்கவங்க again. எவனாவது கேட்பானுங்க, அப்போ நம்ம படிப்போம். ஒருத்தனும் கேட்கல, ரிசைனேஷன் வாங்கி அமுச்சு விட்டாங்க. And they just sent. நானும் என்ன பண்றேன், அப்படியே அங்கேருந்து கேட்பரி சாக்லேட் ஒரு கம்பெனி And I went to the Cadbury company. ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இருந்தாலும் அந்த இடத்துல இவ்வளோ வெக்கப்பட்டுமே, And இவ்வளோ வெக்கப்பட்டுமே.
இவ்வளவு வைக்கப்பட்டுமே. அப்போ தேவன் பாருங்க சத்ரு என்ன பண்றாருன்னு, At that time, God did. அடுத்த வருஷம் நான் வேற ஒரு கம்பெனில போய் உட்கார்றேன். The next year, I went to another company. அதே கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல அவரு அந்த கம்பெனி நடக்குது நான் உற்று நோக்கி பார்த்து At கொண்டிருக்கேன். the same conference meeting, அங்கே எனக்கு மேல ஒரு மேனேஜர் என் பேரை அறிவிக்காம இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு மேல மேனேஜர் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. வந்து நின்று சொல்றாரு, இந்த வருஷம் பெஸ்ட் இந்த தமிழ்நாடே வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதுக்கு காரணம் யாரு, நீதான் அப்படின்னு அந்த மேனேஜரை, ஒரு பெரிய மேனேஜரை சக ஊழியரோட அவமானப்படுத்தி என்ன பண்றாங்க, இந்த ஹாலுக்குள்ளே நிற்காத த்ரோ அவுட்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அமிச்சாங்க. they sent the manager out. எனக்கு ஃபோன் பண்ணி, and I didn't know this news. என் ஃப்ரெண்டு சொல்றேன், and my friend told me உன்னை எந்த இடத்துல அசிங்கப்பட, உன்னை வந்து உன் பேரை சொல்லாம அசிங்கப்படுத்தினாங்க, இன்னைக்கு அவர்கள் பேரை சொல்லி வெளியே போன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா சார்லஸ் வேலையை விட்டு தூக்குனதுக்கு தான் காரணம். and they told that எனக்கா அது கேட்ட உடனே மனசு சந்தோஷம். and I was happy hearing that news. அப்போ விசுவாசியா தான் இருக்கேன், சந்தோஷம். ஆண்டவரே வசனம் சொல்லுது 7 மடங்கு, என்ன பண்ண போறீங்க? போன கம்பெனியில் எனக்கு அங்கே என்ன மரியாதை, அதை காட்டிலும் கர்த்தர் தலையை உயர்த்த ஆரம்பிச்சார். and God lifted my head. ஹல்லேலூயா. in the next இழந்து போனது ஒன்னா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுக்கறது 7ஆ இருக்கும். யாரெல்லாம் உன்னை நசுக்கிறார்களோ, யாருக்கு முன்பாக நீ தோற்று போனியோ அவர்களுக்கு முன்பாக உன் தலையை என் தேவன் உயர்த்துவார். அதற்கு முக்கியம் வசனம், ஜெபம். அதற்கு என்ன வேணும்? வசனம். and that needs prayer. இந்த வசனத்துல நீ இழந்து போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? பிசாசின் தாக்கத்துல இருக்கியா? உன் வெளிச்சங்கள் அழிஞ்சு போயிருக்கா? ஐயோ பணம், சில பேருக்கு பணம் இல்லை, வர இல்லை, பிசினஸ் இல்லைன்னா அப்படியே வாழ்க்கை தோற்று and many people be devastated. செத்த வாழ்க்கை போல இருக்கும். ஃபீஸ் கட்ட முடியல, அந்த லோன் கட்ட முடியலன்னா நீ இழந்ததை கர்த்தருக்கு மீண்டும் கொடுக்க முடியும். God can give நீ பண்ண வேண்டியது ஜெபம். all you need to do பிசாசை is கட்டி pray. நல்ல ஜெபம். இந்த வசனத்தை எழுதி வச்சுங்க, ஏசாயா 30:26 உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க, use this verse. கர்த்தர் தமது ஜனத்தை முறியடித்து முறிவை கட்டி, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும். ஹல்லேலூயா. அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, எங்க பாருங்க, உன் கட்டு போடுற நாட்கள்னு ஒன்று உண்டு. நீ காயப்பட்டு இருக்கிறதுக்கு அதற்கு மருந்து போடுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இன்னைக்கு அடிபட்டு இன்னைக்கு ரத்தத்தோடு காயத்தோடு அவமானத்தோடு நீ காணப்படுறனா, கர்த்தருடைய கரம் உனக்கு குணமாக்க வந்திருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அவர் குணமாக்குற அந்த நாள்ல, அந்த டே God கர்த்தர் சொல்லுகிறா, நீ ஏற்கனவே சந்திரனை போல சில நேரங்களில் உன் வருமானமோ உன் கனமோ மகிமையோ உன் குடும்ப சமாதானமா காணப்பட்டிருக்கலாம். அந்த சந்திரனை சூரியன் வெளிச்சத்தை போல மாற்று. சந்திரனா என்ன? இரவு நேரத்தை, இரவை பட்ட பகலை போல ஆக்குவேன். பட்ட பகல், ஹல்லேலூயா, 7 பகலுக்கு ஒப்பான வெளிச்சமா, ஹல்லேலூயா. உன்கிட்ட கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு உன் தலையை உயர்த்துவேன். பிசாசை நீ எப்படி, பிசாசை பார்த்து பயப்படாத. பிசாசை பார்த்து நீ எப்படி கமெண்ட் பண்ணி ஜெபிக்கணும்? மீகா 7:8 நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. மீகா 7:8, என் சத்துருவே, சொல்லுங்களேன் சத்தமா, வாயை திறந்து, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் சொல்லுங்க 7 தடவை எந்திரிப்பேன். சொல்லுங்களேன் 7 மடங்கு எந்திரிப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் அதுல என் கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பார். என்னை இருளாய் மாற்றினாலும், என் வாழ்க்கை இருளாய் மாற்றினாலும், என் வாழ்க்கை இருளை வெளிச்சமா மாற்ற என் தேவன் என்னோடு வருவார். இந்த வசனத்தை பிடிச்சிக்குங்க. ஹல்லேலூயா. பிசாசு மாந்திரிகம் உன் டார்கெட், அவன் கட்டு போட்டான், அவன் சூனியம் பண்றான், எதுவுமே உனக்கு வந்து நடக்காது. பயப்படாத. இந்த வசனம் எல்லாத்தையும் உடைக்காது. வசனத்தை மனப்பாடம் பண்ணி உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது அந்த கூழாங்கல்லை போல, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய கோலியாத் இருந்தாலும் அது உடைக்க. ஐயோ மாந்திரிக பண்ணிட்டான், எனக்கு கட்டு போட்டா. உன்கிட்ட வசனம் வச்சிருக்கிற. Instead of taunting, we have to use the verse. கரெக்டான நேரத்துல நான் இப்ப 4 வசனம் கொடுத்ததோ 4 சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்திருக்கிறேன். I gave 4 verses for 4 situations. கோலியாத்தை அடிப்பதற்கு 5 கூழாங்கல் எடுத்துட்டு போனான். ஆனா அவன் எத்தனை கூழாங்கல் அடிச்சா? ஃபர்ஸ்ட் அட். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஊந்துடான மீதி இருக்க 4 தூக்கி நம்ம என்ன பண்ண தெரியும்? கர்த்தர் கொடுத்துட்டாருப்பா, என்ன பாஸ்டர் 4 அடிச்சு விடுவோமே, நம்ம பண்ணுவோம் இல்லம்மா. அவன் அவங்க ஒரு கல்லை அடிச்சு விழுந்த பிறகு மீதி இருக்க 4 கல்லை என்ன பண்ணிட்டான்? சேஃப்டி பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சும்மா தான் இருக்குது, நான் 4 சும்மா மேலே ஒரு பறந்து விடுவோம், காலில் விழுந்தான காலிலே அதை அடிப்போம்.
நம்ம நினைக்கிற தப்பு இல்லை, திருப்பி எந்திரிக்க கூட நினைக்கிறோம். ஆனால் அதை எதற்கு பயன்படுத்தணுமோ அந்த வசனத்தை அதற்கு நம்ம எல்லாம் கட்டு உடைக்கிறதுக்கு ஒரே வசனம் தான் சொல்லுவோம். சங்கீதம் 91 யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு அந்தந்த நேரம் நீ நைட்டில் தூக்கம் வரலையா பயப்படுறியா அந்த டைம் அதை யூஸ் பண்ணு. இந்த டைம் நீ படிக்கிற வசனம் எதற்குன்னா உன் சூழ்நிலைக்கு ஏற்றவா. நீ தோத்து போயிட்ட, விழுந்து போயிட்ட, இனி எந்திரிக்கவே மாட்டேன், உன் வீட்டில் ஒரு இழப்பு, மரணம், இல்லை அழிவு, வேலை போயிடுச்சு, இல்லை குடும்பத்தில் ஒரு சீழழிவு, அவ்வளோதான், குடும்பம் பிரிஞ்சிச்சு, டைவர்ஸ் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது உனக்கு சொல்லுங்க, தேவன் முடிஞ்சது தொடங்க வைப்பார். அவர் துவக்கமும் முடிவும் அவரே தான். சொல்லுங்களேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி இன்னைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. நேரில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்களும் கண்ணை மூடி ஜெபிங்க. வசனத்தை வைத்து சொல்லுங்களேன், நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். சொல்லுங்களேன், ஏ சத்ருவே, ஏ சத்ருவே, நான் விழுந்தாலும் நான் எந்திரிப்பேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஜெபிக்க 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 7 மடங்கு வெளிச்சமா கர்த்தர் உன் வாழ்க்கையில வைக்க வல்லவரா இருக்கிறார். நீ ஜெபத்தை விட்டிருந்தியா, மீண்டும் உன் குடும்ப ஜெபத்தை நீ ஆரம்பிங்க. அலே உபவாசம் விட்டுருந்தியா, மீண்டும் ஒரு உபவாசத்தை போடு, தப்பு இல்லை. நீ உபவாசத்தை போடு, நல்லா ஜெபிங்க. நீ ஜெபிக்க 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 இன்னும் நாளுக்கு நாள் நீ எரிந்து கொண்டே இருப்ப. ராபா லாதா டாகாதா லாஷாதா லாதா டாதா 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 டபா. மகிமை 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 மகிமை. ஜெபிங்க 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 ஜெபிங்க. எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் கண்களை மூடி ஒரு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி, உன் கைகளை வலது கையை நெஞ்சில வச்சுட்டு இடது கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு சொல்லி ஆமென். தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. எல்லாம் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது சொல்லுங்க, இயேசுவே நான் இருளாய் காணப்படுகிறேன். சொல்லுங்க, என் இருளை வெளிச்சமாய் மாற்றுங்க அப்பா. பட்ட பகல் போல மாற்றுங்க அப்பா. 7 மடங்கு வெளிச்சம் போல மாற்றுங்க. நீர் என் கூட இருந்தீங்கன்னா அந்த இருளை வெளிச்சமாய் மாற்ற முடியும் அப்பா. நான் விழுந்த இடத்துல எந்திரிக்க முடியும். எங்க வெக்கப்பட்டனோ அதே இடத்துல என் தலையை உயர்த்துங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஓ ரபா லாபா ஹபா 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 ஹபா. ஓ ரமா ஷகாதடா ஹந்தடா கதலாதடா தடபா. மகிமை 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 மகிமை. எல்லாம் சொல்லுங்க. வாய்களை திறந்து ஓ லே கரியா ஹந்தடா கதலீதடா ஹந்தடா தடா தடபா. மகிமை 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 மகிமை. இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க. இயேசுவே உங்களோட வல்லமைக்கா நன்றி அப்பா. சொல்லுங்களேன், தெய்வ வெளிச்சம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்காமே. சொல்லுங்க, ஏ சத்ருவே நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். சொல்லுங்களேன் தைரியத்தோடு. தோத்து போனதா இன்னைக்கு காணப்படலாம், விழுந்து போயிருக்கலாம், உன் வாழ்க்கையில வெக்கத்தின் மத்தியில கடந்து வந்திருக்கலாம். ஆனா அவனை தலை குனிஞ்ச மத்தியில கர்த்தர் தலையை உயர்த்துவார். சொல்லுங்க, என் தேவன் என்னை வெளிச்சமாய் மாற்றுவார். வாயை திறந்து சொல்லுங்களேன், தேவன் என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவார். நான் இழந்த அபிஷேகத்தை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளுவேன், இழந்த மகிமை மீண்டும் பெற்றுக்கொள்ளுவேன். 7 தடவை மின்ன நிலைமை காட்டிலும் கர்த்தர் 7 மடங்கு உன் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். வசனத்தை வச்சு ஜெபிங்க. இது ஜெபிக்கிற வேலை. அடுத்த மாசம் நீங்க வரும்போது ஒரு சாட்சியை சொல்ல போறீங்க. அடுத்த மாதம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நீ வெக்கப்பட்டு போன, எந்தெந்த இடத்துல விழுந்து இருக்கிற, எந்தெந்த இடத்துல எழும்ப முடியாத, சில நேரங்களில் கடன்ல இருந்து எழும்ப முடியாதபடி இருப்பேன், சில பிசாசின் கட்டுகள்ல இருந்து எழும்ப முடியாதபடி இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல கேளுங்க. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ மகிமை இயேசுவே உம்முடைய மகிமை. ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல இருள் ஆதிக்கமா இருக்கும் அந்தந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல இருள் ஆதிக்கம் இருக்கும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும், எந்தெந்த நபரை இன்னைக்கு பிடித்து இருக்கிறோம், இப்பொழுதே தேவ மகிமை தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. கட்டுகள் உடைப்பீராக. ஓ மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறோம், தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம்.
நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், தடைகளை உடைப்பார், பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார், வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.